வெல்கம் டு தமிழ் ரியல் எஸ்டேட் நியூஸ் சேனல். நான் உங்கள் சுப்ராஜ். நீங்கள் சென்னையில் லேண்ட் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அப்ரிசியேஷனுக்கு நல்ல பெஸ்ட் பிளேஸ் வந்து சென்னையோட சவுத் ஜோனில் இப்போ நீங்கள் லேண்ட் வாங்குறதுக்கு இந்த இடம் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சூப்பரான சைட்டுக்கு வந்திருக்கோம். இந்த சைட்டோட பேர் வந்து ஜேஜேஎஸ் ஸ்ரீவாரி நிலையம். இது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா மன்னிவாக்கம் இருக்குல்ல, அங்கே ரூபி டவர் இருக்குது. ரூபி டவருங்கிற இங்கே ஒரு முக்கியமான லேண்ட்மார்க். அங்கேருந்து ஜஸ்ட் 800 மீட்டர்லேயே நம்ம சைட் இருக்குது. நம்ம சைட்டோட ஸ்பெஷல்ஸ் என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்குது, இங்கே பக்கத்தில் லேண்ட்மார்க், இங்கே கனெக்டிவிட்டி என்னென்ன இருக்குது, ஃபேஸ் 1 ஆல்ரெடி இருந்தது, அது எவ்வளோ சோல்ட் அவுட் ஆயிருக்கு, ஃபேஸ் 2ல என்னென்ன இருக்குது, எல்லா மேட்டரும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சைட் வந்து எக்ஸாக்டாக எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா வண்டலூர் டு படப்பை ரோடு இருக்குல்ல, அந்த ரோட்டில் முக்கியமான லேண்ட்மார்க் ரூபி சொல்லியிருந்தேன்ல, அங்கே பாருங்கள். அந்த ரூபி டவர்லேருந்து ஆப்போசிட்டில் ஒரு ரோடு வரும். ஜஸ்ட் 800 மீட்டர் தான் உங்களுக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸ். உள்ளே வந்தோன்னா நம்மளோட ஜேஜேஎஸ் ஸ்ரீவாரி நிலையம் சைட் இருக்குது. இந்த ஸ்ரீவாரி நிலையம் சைட்டு ஃபேஸ் 1 கிட்டத்தட்ட 384 பிளாட் ஃபுல்லாக சோல்ட் அவுட் பண்ணிட்டாங்க. கம்ப்ளீட்டாக சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. இந்த ரெஸ்பான்ஸை பார்த்துட்டு இப்போ ஃபேஸ் 2 எக்ஸ்டென்ஷன் வந்து இங்கே கொண்டு வந்தாங்க. இப்போ அதில் ரிமைனிங் இருக்கிறது 100 மட்டும்தான். இந்த மொத்த சைட்டுமே டிடிசிபி ரெரா அப்ரூவ்ட். அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. நீங்கள் சென்னையில் லேண்ட் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அப்ரிசியேஷனுக்கு நல்ல பெஸ்ட் பிளேஸ் வந்து சென்னையோட சவுத் ஜோனில் இப்போ நீங்கள் லேண்ட் வாங்குறதுக்கு இந்த இடம் சூப்பராக இருக்கும். வண்டலூர்லேருந்து நீங்கள் இதை படப்பை போகிற ரோடு மன்னிவாக்கம் இருக்குல்ல, அங்கே தான் இந்த சைட் இருக்குது. இந்த சைட்டை பற்றி நான் சொல்கிறத விட உள்ளே வந்து ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ் இருப்பாங்க, அவங்கள்ட்ட கேட்கலாம். இங்கே கிராண்ட் லான்ச் ஆல்ரெடி வந்து போயிட்டு இருக்கனால உள்ளே வந்து கஸ்டமர்ஸ்லாம் இருக்காங்க. இப்போ நம்ம வந்து மேனேஜரை மீட் பண்ண போகிறோம். சார் வணக்கம் சார். நம்ம ஆடியன்ஸுக்கு நம்மளோட இந்த ஸ்ரீவாரி நிலையம் சைட் எங்கே இருக்குது, இதோட அம்யூனிட்டிஸ் எல்லாமே நீங்கள் டாப் டு பாட்டம் சொல்லிட்டீங்கன்னா, ஏன்னா நாங்கள் ஒருத்தவங்க ஒரு சேனலாக வந்து நாங்கள் அப்சர்வ் பண்ணி சொல்கிறத விட நீங்கள் சைட் மேனேஜர் இங்கே தான் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக இருக்குது. அந்த சைட்டு 2 இயர்ஸாக பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம இந்த சைட். ஸோ உங்களுக்கு இதை பற்றி எல்லா ஐடியாவுமே இருக்கும். இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த இடத்த ஒன்றுமே இல்லாமல் இருந்திருக்கும், இப்போ ஃபுல்லாக வளர்ந்துருக்கும். எல்லாமே நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அதில் எனக்கு ஏதாவது டவுட்னா நான் கேட்குறேன். அப்படி நம்ம பேசிகிட்டே போகலாமா? சூப்பர். என்னுடைய பேர் சையத் இப்ராஹிம். நான் இந்த ப்ரீமியர் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸில் கிட்டத்தட்ட 11 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் பிடிஎம்மாக இருக்கேன் நான், அண்ட் ப்ராஜெக்ட் மேனேஜர் ஆல்சோ. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கோம். அதில் பர்டிகுலராக இந்த ப்ராஜெக்ட் சொல்லணும் அப்படின்னா எஸ்வி நிலையம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஸ்ரீவாரி நிலையம் அப்படின்ட்டு. இது லொக்கேட்டட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மன்னிவாக்கம் ஜங்ஷனுக்கு அடுத்த ரூபி லேண்ட்மார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15 மாடி பில்டிங் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் தான் நம்ம சைட் அமைஞ்சிருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா 6 லேன் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 800-900 மீட்டர்ஸ்லேயே நம்ம சைட்டு வந்துடும். 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த ப்ராஜெக்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே எந்த ரெசிடென்ஷியலுமே இல்லை. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எங்களுடைய ஃபேஸ் 1ல மட்டுமே எல்லாமே ரெசிடென்ஷியல்ஸ் வில்லாஸ், எல்லாமே டியூப்ளெக்ஸ் வில்லா, எல்லா சைஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு கிரவுண்டு 3/4 கிரவுண்டில் தான் வீடே இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது வெல் டெவலப்டு, நல்ல அப்ரிசியேஷன் ஆயிருக்கு. ஸோ என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டிவிட்டி. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 6 லேன் ரோடு அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு 800 மீட்டர்ஸில் இருக்குது. அதுக்கப்புறம் இதே ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 4 லேன் ரோடு. அந்த 4 லேன் ரோடுன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1.4 கிலோமீட்டரில் வரும். இந்த ஒரு சைட்டு மட்டும்தான் 2 ஸ்டேட் ஹைவேவை லிங்க் பண்ணுற இடத்துல அமைஞ்சிருக்கு. 2 ரோட்டுக்கும் நடுவில் ஒரு லிங்க் ரோடு ஒன்று வரும், அது 50 அடி ரோடு. அந்த ரோட்டில் தான் நம்மளுடைய சைட்டே அமைஞ்சிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி பண்ண ப்ராஜெக்ட் வந்து ஃபார்ச்சூன் ரெசிடென்சின்னு சொல்லிட்டு, ஸோ அதில் 80 வீடுங்க ஆல்ரெடி வீடுங்க கட்டி கூடி வந்துட்டாங்க. ஸோ அதுக்கு அடுத்த பண்ண ப்ராஜெக்ட் தான் இது எஸ்வி நிலையம். இதுவே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரில் நல்லா லான்ச் பண்ணி நல்லபடியாக போச்சு. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய வீடுங்க வந்திருக்கும், பார்த்துருப்பீங்க நீங்கள். மோஸ்ட் ஆஃப் த கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வாங்கியிருக்கிற எல்லாமே லேண்ட் ப்ளஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் லோனாக தான் போயிருக்காங்க. அதனால் இந்த இயர் எண்டில் இன்னும் ஒரு 40-50 வீடுங்க எதிர்பார்க்கலாம் நம்ம. இது அடுத்தோட எக்ஸ்டென்ஷன் தான் நம்ம இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம இது போக உங்களுக்கு ஒரு 60 ஏக்கர் இது டோட்டலாக வந்து நம்மளுடைய லேஅவுட்டே இருக்குது உங்களுக்கு. ஸோ இன்னும் 60 ஏக்கர்னும் போது அடுத்தடுத்த லேஅவுட் வந்து ஃபார்ம் பண்ணிக்கிட்டே போகும். ஸோ அடுத்த ப்ரைஸும் அப்ரிஷியேஷன் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு இது ஸ்டார்ட் பண்ணும்போது 2400 ரூபாய்க்கு ஆரம்பித்தோம். இன்றைக்கி 4200, 4500 அந்த ரேஞ்சில் போயிட்டுருக்கு. இன்னும் 2 இயர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இது அரௌண்ட் 6000 அபோவ் தான் போயிட்டுருக்கும். பிகாஸ் என்ன ரீசன் கேட்டிங்க அப்படின்னா, நம்ம சைட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய காம்படிட்டர்ஸ் G2 பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ விஸ்வாக் ப்ராப்பர்ட்டிஸாக இருக்கட்டும், இங்கே எல்லாமே என்ன ப்ரைஸ் இன்னைக்கு கரண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் 6000 ரூபாய் per ஸ்கொயர் ஃபீட் ரேட் தான் போயிட்டுருக்கு. 5500 இந்த ரேஞ்சு தான் போயிட்டுருக்கு. நம்ம ஏன் இவ்வளோ அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம், இவ்வளோ கம்மியாக பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாமே எங்களுடைய ஓன் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ இந்த 60 ஏக்கருமே நம்மளுடைய ப்ராஜெக்ட்ன்றதுனால ரீசனபிளான ப்ரைஸில் கொடுக்குறோம். சரி, இங்கே ஏன் வாங்கணும், ஏன் இதே மன்னிவாக்கத்தில் வேறு எங்கே வேணாலும் வாங்கலாம், பர்டிகுலராக இந்த இடத்துல ஏன் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, ஸோ இந்த மன்னிவாக்கம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இப்போ கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்துருச்சு, அதுக்கு வெரி நியர்பையில் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது ஒரு 4.5 கிலோமீட்டர்ஸ் தான் வரும் உங்களுக்கு. அரௌண்டு 400 ஃபீட் அவுட்ரிங் ரோடு இருக்குது. அதுக்கப்புறம் ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, அது நிறுத்துறதுக்கான இதுவும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கும் வெரி நியர்பையில் தான் வரும் உங்களுக்கு. அது போக 400 ஃபீட் அவுட்ரிங் ரோடாக இருக்கட்டும், ஜிஎஸ்டி ரோடாக இருக்கட்டும், 8 லைன் ஜிஎஸ்டியாக இருக்கட்டும், ரயில்வே கனெக்டிவிட்டியாக இருக்கட்டும், இங்கே வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வரலாம்,
வரலாம், தாம்பரத்துலேருந்து வரலாம், பெருங்குளத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வரலாம். இப்போ எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது இல்லையா, ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அது தாம்பரத்துக்கு தான் இன்னொரு 2 இயர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. பார்த்தோம் அப்படின்னா அதுலேருந்து எவ்வளோ வெரி நியர்பையில் இருக்குன்றது. இது போக மெட்ரோ ட்ரெயின் ஃபெசிலிட்டிஸ்க்கும் வந்து ப்ரொபோசல் பண்ணிட்டாங்க உங்களுக்கு. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு வரையுமே உங்களுக்கு மெட்ரோ ட்ரெயினாக இதுவும் வருது. ஸோ அதுவும் வந்துருச்சு அப்படின்னா பெரிய டெவலப்மெண்ட் இருக்கும். நீங்கள் சொன்னீங்க இங்கே வந்து கனெக்டிவிட்டி இருக்குது, எல்லாமே இருக்குது, பஸ் ஸ்டாண்ட்ஸ் இருக்குது எல்லாமே. இங்கே முக்கியமாக ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குறவங்களோ இல்லை பிளாட் வாங்குறவங்களோ இல்லை வீடு கட்ட போகிறவங்களோ அவங்க பார்க்குறது வந்து ஐடி பார்க்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்ப்பாங்க, ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இருக்கான்னு பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் என்னென்ன இருக்கீங்க? ஸோ ஆக்சுவலாக மெயின் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல்ஸ் தான் மெயினாக. ஸோ ஏன்னா ஸ்கூல்ஸ் இருந்தால் தான் ரெசிடென்ஷியல் ஏரியாவாக டெவலப்மெண்ட் ஆகும் உங்களுக்கு. ஸோ இங்கே இவ்வளோ ரெசிடென்ஷியல் வந்ததுக்கான ரீசனுமே அதுதான். ஸோ இன்றைக்கி இந்த நம்ம சைட்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பார்த்தா ஸ்ரீநிகேதன்ற ஸ்கூல் இருக்குது. ஸோ அப்படியே அதுலேருந்து வந்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு ஆல்வின் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குது. அப்படியே லெஃப்ட் சைடு வந்தீங்க அப்படின்னா மணிவாக்கம் ரோட்டுக்கிட்ட அது பக்கம் நாராயண டெக்னோவாக இருக்கட்டும், நடேசன் வித்யாலயா இருக்கட்டும். ஸோ நம்மளுடைய சைட்டில் இதே ரோட்டு பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா பட்டிங் மைன்ஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குது, வேல்ஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குது, அதை தாண்டி சைத்தன்யா இருக்குது, கிரசன்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்கூல்ஸே சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் ரேடியேஷன்ஸ்லேயே 8 சிபிஎஸ்சி இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ் இருக்குது. அது தவிர்த்து காலேஜஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பெரிய இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இருக்குது உங்களுக்கு. இந்த சைடில் டிஎம்ஜி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது, தனலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. இந்த சைடில் வந்தீங்கன்னா கிரசன்ட் காலேஜ் இருக்குது உங்களுக்கு. அடுத்தது சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தானிஷ் அகமது இன்ஜினியரிங் காலேஜ், ராசி இன்ஜினியரிங் காலேஜ்னு சொல்லிட்டு காலேஜஸே உங்களுக்கு நிறைய இருக்குது. ஸோ ஸ்கூல்ஸும் காலேஜஸும் இந்த ஏரியாவில் சரௌண்டிங்ஸ் நிறைய இருக்கிறதுனாலையும் ரெசிடென்ஷியல் வர்றதுக்கான ஒரு முக்கியமான காரணம். அப்பார்ட் ஃப்ரம் தட் இதை தாண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனெக்டிவிட்டி இன்றைக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஜிஎஸ்டியும் போய்க்கலாம், ஈஸியாக கனெக்ட் ஆகிக்கலாம். அங்கேருந்து வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோடுக்கும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இங்கேருந்து உரகடமும் போய் கனெக்ட் ஆகிக்கலாம். இந்த இடத்துல ஸ்ரீபெரும்புத்தூரும் போய் கனெக்ட் ஆகிக்கலாம். வண்டலூர் டு மீஞ்சூர் பைபாஸ் வரையும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நார்த் சென்னைக்கும் நீங்கள் கனெக்டிவிட்டி, இன்னர் ரிங்கு, அவுட் ரிங் ரோடு எல்லாமே இங்கேருந்து கனெக்ட் ஆகும். இது சென்டர் ஆஃப் த சிட்டின்னே சொல்லலாம். நம்ம சென்னையில் ஒரு முக்கியமான இடம். இங்கேருந்து நீங்கள் சென்னையில் இருக்கிற 4 பெரிய ரோடு, அதாவது ஓஎம்ஆராக இருக்கட்டும், இசிஆராக இருக்கட்டும், ஜிஎஸ்டியாக இருக்கட்டும், NH4 இருக்கட்டும், இந்த 4 ரோடையும் கனெக்ட் பண்ணுற ஒரே ஏரியா எதுன்னு கேட்டிங்கன்னா இதுதான். ஸோ இந்த கனெக்டிவிட்டி இருக்கிறதுன்றது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக அமையுது. அப்பார்ட் ஃப்ரம் தட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரயில்வே கனெக்டிவிட்டி ஆல்ரெடி நம்ம சொன்னது தான் நம்ம. ஸோ இது போக பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இன்றைக்கி டெவலப்மெண்ட் அப்படின்றதுக்கு மெயினாக என்ன பண்ணுவாங்கன்னா அப்பார்ட்மெண்ட்ஸ் நிறைய வந்திருக்கு. ஸ்கூல்ஸு, காலேஜு, ஸோ மற்ற எல்லாமே சொல்லிட்டீங்க. இங்கே ப்ரைஸ் அப்ரிசியேஷன் நீங்கள் முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னீங்க. இங்கே ப்ரைஸ் அப்ரிசியேஷன் ஆகிறதுக்கு நம்ம கனெக்டிவிட்டி இல்லாமல் வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குன்னு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ மெயின் திங் பார்த்தீங்கன்னா இங்கே பெரிய பெரிய பில்டர்ஸ் எல்லாருமே உள்ளே ஆக்குபை பண்ணிட்டாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரூபி லேண்ட்மார்க்குன்னு சொல்லி இன்றைக்கி 14-15 மாடி பில்டிங் இருக்குது. அதே வந்து ஆரியான்னு சொல்லிட்டு காசா கிராண்டே ஒருத்தவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு 15 ஃப்ளோர் கிட்ட பண்ணிகிட்டு இருக்காங்க. அது பக்கத்துலேயே ரூபியே இன்னொரு ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹைரேஸ் பில்டிங். ஒரு இடத்துல எங்கே ஹைரேஸ் பில்டிங் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா லேண்டுக்கு டிமாண்ட் இருந்தால் மட்டும்தான் இன்றைக்கி ஒரு 15 மாடி இருக்கிற இடத்துல போய் வாங்குவாங்க. பிகாஸ் யூடிஎஸ் கான்செப்ட் தான் அவங்களுக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 22%, 30% இவ்வளோ தான் கொடுப்பாங்களே. சில இடம்லாம் 20%க்கும் கம்மியாக கொடுக்குறாங்க. பிகாஸ் இந்த இடத்துல இவங்க வாங்கிட்டு இருக்காங்க. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா இங்கே லேண்டு டிமாண்டு ஹைலி அப்ரிஷியேஷன் ஆகிட்டு இருக்கிற ஏரியா. இங்கே லேண்டு வாங்கி வீடு கட்ட முடியாது. லேண்டுக்கே டிமாண்ட் இருந்தால் அப்படின்னா அப்பார்ட்மெண்ட்டில் வாங்குவாங்க கேட்டட் கம்யூனிட்டியில். ஸோ இன்றைக்கி அதை தாண்டி நிறைய கஸ்டமர்ஸ் என்ன பண்ணுறாங்க, அப்பார்ட்மெண்ட்டை விரும்பாதங்க அத்தனை பேரும் கால் கிரவுண்டாக இருந்தாலும் நம்ம மண் வாங்கி வீடு கட்டிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் பார்க்குறாங்க. ஸோ அதனால் எல்லாத்துக்கும் லேண்டு வாங்க வர்றான் அப்படின்னா இந்த சரௌண்டிங்கில் ப்ராஜெக்ட்ஸ் ரேட்டு 6000 ரூபாய்க்கு மேலே போயிட்டுருக்குன்றதுனால நம்ம அஃபோர்டபுள் ப்ரைஸ்ன்றதுனால இது எங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் முடிஞ்சிட்ருக்கு. ஆஸ் வெல் அஸ் நமக்கு ப்ரைஸும் அப்ரிஷியேஷன் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் இதுக்கு அப்படியே ஆப்போசிட் 6000 போது இது 6000 வர்றதுக்கு ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இருக்காது. இந்த 1 year 2 yearsல உங்களுக்கு அந்த அப்ரிஷியேஷன் ஆகிட்டு இருக்கும்போது ஸோ இன்றைக்கி வாங்குற ப்ரைஸ்லேருந்து நீங்கள் கனெக்ட் பண்ணாலும் இன்னும் 2 yearsல மோர் தென் 2000 to 3000 ருபீஸ் அப்ரிஷியேஷன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகளே இருக்குது. ஸோ அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இங்கே நிறைய இருக்குது உங்களுக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா லேஅவுட்டுக்குள்ளே 50 அடி ரோடு, 40 அடி ரோடு, 30 அடி ரோடுன்னு எல்லா ரோட்ஸுமே கொடுத்துருக்கோம் நம்ம. பிகாஸ் இது வந்து ஹியூஜ் இது லேஅவுட்டு. இது வந்து எண்டு டு எண்டு, நான் இந்த ஸ்டேட் ஹைவேலேருந்து அந்த ஸ்டேட் ஹைவே வரையும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நியூ லேஅவுட்ஸாக போட்ட இடம் தான். பழைய ஊரோ கிராமமோ அதுலேருந்து டெவலப் பண்ண ஏரியா கிடையாது. எண்டு டு எண்டு பார்த்தீங்கன்னா நியூ ரெசிடென்ஷியல் ஏரியா. நீங்கள் இங்கே ஒரு பழைய வீடை கூட பார்க்க முடியாது. எல்லாமே நியூ ரெசிடென்ஷியல் ஏரியாவாக இருக்கும். வீடுங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வீடாக நல்ல வெல் டெவலப்டில் அவங்கவுங்க டிசைனுக்கு ஏற்ற மாதிரி கட்டியிருப்பாங்க. ஒரு அண்ணா நகர், அசோக் நகரில் அவென்யூ எப்படி இருக்குமோ அந்த மாதிரி லைக் அதே மாதிரி உங்களுக்கு இது பெரிய லெவலில் டெவலப்மெண்ட் ஆகும். ஒரு இடத்த வந்து ஸோ பிளாட் வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் கன்வே பண்ணிட்டீங்க. எங்கே இருக்குது, எங்கே கனெக்டிவிட்டி, ஸ்கூல்ஸு, காலேஜஸ்ஸு, என்னென்ன வேணுமோ எல்லாமே சொல்லிட்டீங்க. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், இந்த இடத்துல அவங்க பிளாட் வாங்கணும்னு ஆசைப்பட்றாங்கன்னா மினிமம் சைஸ் ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ இருக்குது, மேக்ஸிமம் சைஸ் ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ இருக்குது, அவங்க பிளாட்டாக வாங்குறாங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் என்ன, சப்போஸ்
எனக்கு பிளாட்டை வாங்கிட்டு வீடு நீங்களே கட்டி கொடுத்துருங்க அப்படின்னா அது என்ன ப்ரைஸ் இருக்குது அதை சொல்லிட்டீங்கன்னா? வெல், ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே 600 ஸ்கொயர் ஃபீட்டில் இருந்தே இருக்குது நம்மள்ட்ட. ஸோ பார்த்தீங்கன்னா பட்ஜெட் வெறும் 25 lakhsலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது நமக்கு. 600லேருந்து எல்லா வேரியேஷன் சைஸ்லையுமே நம்மள்ட்ட இருக்குது. 600, 1000, 1200, 2400, 2000, 1800 எல்லா சைஸஸ்லையுமே இருக்குது உங்களுக்கு. ஸோ நமக்கு எப்படி கன்வென்ட் பட்ஜெட் எப்படியோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இதில் அப் டு 80% to 85% நம்ம பேங்க் லோனே பண்ணுறோம். எல்லா மேஜர் பேங்க்ஸுமே பண்ணுறோம். எஸ்பிஐ இருக்கட்டும், HDFC இருக்கட்டும், எல்லா மேஜர் பேங்க்ஸுமே நம்ம சைடில் இருந்து பண்ணி சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்றோம் உங்களுக்கு. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி கேட்டிருந்தீங்க. ஸோ கஸ்டமருக்கு கஸ்டமைஸ்டு வில்லா வேணும்னாலும் நாங்களே கட்டி கொடுத்துட்றோம் உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயே. ஸோ எலிவேஷன் எப்படி கேட்குறீங்களோ, நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் நாங்கள் பண்ணி தரோம். இல்லை சில இடத்துலலாம் வந்து லேண்ட் வாங்கினா அவங்க தான் கட்டி கொடுப்பாங்கன்னுவாங்க. அப்படிலாம் கிடையாது. நம்மள்ட்ட லேண்ட் வாங்கிட்டு லோனு ப்ளஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் லோன் நாங்களே வாங்கி கொடுத்துருவோம். நீங்களே கூட கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம். இல்லை எங்கள்கிட்ட ஆள் இல்லை நீங்கள் பண்ணி கொடுங்க அப்படின்னா அதுக்கும் சப்போர்ட் பண்ணுறோம். ஸோ மற்ற எல்லா விஷயங்களும் ஒரு ஈபியாக இருக்கட்டும், ஒரு போரு கனெக்ஷன் எடுக்கிறதா இருக்கட்டும், மற்ற எல்லா இருந்தாலும் நாங்களே சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்றோம். கஸ்டமருக்கு எந்த கஷ்டமும் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் 100% சப்போர்ட்டுன்றது எங்கள் சைடில் இருந்து கிடைக்கும். இங்கே கிரவுண்ட் வாட்டர் லெவலு தண்ணி எப்படி இருக்குது? ஏன்னா நீங்கள் சென்னைன்னு எடுத்துக்கிட்டாலே சம்மரில் இப்போ நம்ம வந்து இப்போ ஷூட் பண்ணிட்டு இருக்க சம்மர் சென்னையில் இது பாதி இடத்த வந்து உங்களுக்கு தண்ணி பிரச்சனை இருக்குது. இங்கே கிரவுண்ட் வாட்டர் லெவல் எப்படி இருக்குது? அப்புறம் இந்த புயல் வந்தால் அக்டோபர், நவம்பர், டிசம்பரில் தண்ணி நிற்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் சொன்னீங்கன்னா அந்த பயம் போயிடும் பாதி பேருக்கு. கண்டிப்பாக இது ஒரு முக்கியமான கேள்வி. நிறைய கஸ்டமருக்கு வாங்குறத பயப்படுற, சென்னையில் வாங்கணுன்னாலே ஃபஸ்ட்டு பயப்படுற விஷயங்கள் இதுதான். ஸோ இந்த சைட்டை பொறுத்தவரையும், அதுவும் மண்ணிவாக்கம் அப்படின்னா ஓரளவுக்கு சில பேர் பயப்படுவாங்க. பட் இந்த இடத்த பொறுத்தவரையும் நீங்கள் எவ்வளோ பெரிய மழை பெஞ்சாலும் தண்ணி வெளியே போயிடும், உள்ளே நிற்கவே நிற்காது. அதுக்கு எக்ஸாம்பிளே இங்கே வீடு கட்டியிருக்கிற ஒவ்வொரு வீட்டையும் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த வீட்டுடைய ஹைட்டு என்ன சைஸில் வச்சுருக்காங்கன்றது. ஸோ இதெல்லாம் லாஸ்ட் இயர் கட்டின வீடு தான். ஸோ இதுக்கு முன்னாடி இங்கே ஃப்ளட் வந்திருந்தது அப்படின்னா இந்த ஹைட்டில் இருக்காது, இதை விட ரொம்ப ஹைட்டு ஏற்றி கட்டியிருப்பாங்க. இல்லை கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே ஸ்டில்ட்டு போட்டு மேலே தான் வீடு கட்டியிருப்பாங்க. ஏன்னா அந்த இடத்துல தண்ணி வந்திருக்கும் அந்த பயத்தில். பட் இங்கே இருக்கிற எந்த வீடுமே அந்த மாதிரி கட்டியிருக்க மாட்டாங்க. எல்லாமே நார்மலாக 3 feet 4 feet ஹைட்டில் தான் இருக்கும். பிகாஸ் இங்கே அந்த அளவுக்கு தண்ணி வராது. வந்தாலும் எவ்வளோ பெரிய மழை பெஞ்சாலும் நாளைக்கு மார்னிங் என்ன ஆகும், கிளியர் ஆகிடும். இங்கே தண்ணி வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. இங்கே வந்து கஸ்டமர்கிட்டே நீங்கள் விசாரிச்சுக்கலாம். இங்கே இவ்வளோ வீடுங்க இருக்குது, 100 வீடுகிட்ட இருக்குது, இந்த லேஅவுட்டு அந்த லேஅவுட்டு சேர்த்து இங்கே இருக்கிற பீப்புள்ஸ்ட்டே நீங்கள் தாராளமாக விசாரிச்சுக்கலாம். இங்கே தண்ணி நிற்குமா, ஸ்டாக்னண்ட் ஆகுமான்னு சொல்லிட்டு நீங்கள் அதுவே உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் தான். அங்கே இருக்கிறவங்களே உங்கள்கிட்ட சொல்லுவாங்க உண்மை என்னவோ அதை சொல்லிட போகிறாங்க. சொன்னால் அந்த பயம் கண்டிப்பாக இருக்காது. வாட்டர் சோர்ஸிங் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 30 feetலேயே தண்ணி வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் 150 170 feet வரையும் நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு சால்ட் வாட்டராகவே இருக்காது, எல்லாமே கிரவுண்ட் வாட்டர், ஸ்வீட் வாட்டராக தான் இருக்கும். ஏன்னா இதெல்லாம் ஒரு காலத்தில் விவசாய பூமியாக இருந்தது தானே. ஸோ அதனால் தண்ணியை பொறுத்தவரையும் இங்கே பிரச்சனையே கிடையாது. ரொம்ப ஸ்வீட் வாட்டராக இருக்கும். எவ்வளோ வருஷத்துனாலும் இங்கே சுற்றி உங்களுக்கு வாட்டர் சோர்ஸிங் இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால தண்ணி தீரவும் தெரியாது உங்களுக்கு. ஸோ அதனால் நம்ம அதை பற்றின பயமும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தைரியமாக வாங்க. நீங்கள் நேரில் வந்து என்னன்றது விசாரிச்சிங்கன்னா உங்களுக்கு உண்மை என்னன்றது தெரியும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் ப்ராப்பர்ட்டியை நீங்கள் வாங்கி இது பண்ணி ஸோ ஆல்மோஸ்ட் இன்றைக்கி வாங்கி இவ்வளோ பேர் வீடு கட்டியிருக்காங்க அப்படின்னா, ஸோ இன்றைக்கி நாங்கள் லேஅவுட் வித்துட்டு இருக்கும்போதே எங்களுடைய கஸ்டமர்ஸ் உள்ளே இருக்காங்க. அது அவங்க வீடு கட்டி குடியிருக்கும் போதே நாங்கள் அவங்க அந்த இடத்துல லேஅவுட் போட்டு விற்கிறோம் அப்படின்னா அந்த ட்ரஸ்ட் ஒர்த்தி தான். இன்றைக்கி நாங்கள் ஏமாற்றி இருந்தாலோ இல்லை வேறு ஃபால்ட் இருந்திருந்தாலோ இல்லை லீகல் வைஸ் பிரச்சனை இருந்தாலோ இன்றைக்கி நாங்கள் பிஸ்னஸ் பண்ண முடியாது இதே இடத்துல. ஏன்னா நாங்கள் இன்றைக்கி பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிற இந்த இடத்துல ஒரு 70-80 கஸ்டமர் குடி இருக்காங்க. அப்படின்னும் போது அந்த ட்ரஸ்ட்டு டாக்குமெண்ட்ஸ் வைஸாக இருக்கட்டும், எங்களுடைய அப்ரோச்சாக இருக்கட்டும், எங்களுடைய சர்வீஸாக இருக்கட்டும், இது எல்லாமே சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் மட்டும்தான் எங்களால் இதே இடத்துல மறுபடியும் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்க முடியும். ஸோ அதனால் நீங்கள் நம்பி வரலாம். வந்தீங்க அப்படின்னா அதுக்கான அப்ரிஷியேஷன் உங்களுக்கு கொடுக்கும். லேண்ட் வைஸாகவும் சரி, ப்ரைஸ் வைஸாகவும் சரி, டெவலப்மெண்ட் வைஸாகவும் சரி. ஸோ உங்களுக்கு எல்லாத்துலேயும் க்ரோத் இருக்கும். ப்ரீமியரை நம்பி வரலாம். நீங்கள் 100% சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச். வெல்கம். ஃபுல் டீட்டெயிலும் அப்படியே தெளிவாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ இல்லை மியூச்சுவல் ஃபண்டு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ இல்லையோ அதெல்லாம் உங்களோட சாய்ஸ். ஆனால் லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப மஸ்ட்டு. கீழே தெரிய நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள். இந்த சைட்டோட எல்லா டீட்டெயில் நீங்கள் சென்னையில் இருந்தால் ஃப்ரீ சைட் விசிட்டும் இருக்கும் உங்களுக்கு. எல்லாமே அவங்களே வந்து பார்த்து கொடுத்துருவாங்க எண்ட் டு எண்ட். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு இல்லை ஃபேமிலியோடு நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் ஜஸ்ட் வந்து கால் பண்ணால் போதும். அவங்களே எல்லா ஹெல்ப்பும் உங்களுக்கு வந்து பண்ணிடுவாங்க. இல்லை எங்களுக்கு வந்து வீட்டுக்கு வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டாலும் அதுவும் அவங்களே பண்ணுவீங்க. ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸை வீட்டுக்கே வந்து நாங்கள் கொடுப்போம். கேப் வீட்டில் இருந்தே பிக்கப் பண்ணிவிட்டு வீட்டிலே ட்ராப் பண்ணுவோம். நாங்கள் எல்லா ஃபெசிலிட்டிஸ் வரும். எங்களை பொறுத்தவரையும் சாட்டிஸ்ஃபைடாக இன்றைக்கி ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும். இதை டிவியை ஃப்ரிட்ஜோ இல்லை வாங்கி உடனே மாற்றிட்டு இருக்கிறதுக்கு இன்றைக்கி ஒரு சொத்து வாங்கணும் அப்படின்னா ஸோ அந்த அவங்க நிம்மதியாக போய் தூங்கணும் அன்றைக்கி நைட்டு. ஸோ ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டோம் அப்படின்ற ஹாப்பினஸ் இருக்கும். எங்களுக்கு மறுபடியும் அவங்க ரெஃபரன்ஸ் கொடுக்கணும். இன்னி வரையும் எங்கள் பிஸ்னஸ் அப்படி தான் ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். இத்தனை வருஷம் நாங்கள் ஃபீல்டில் இருக்கோம் அப்படின்னா எங்களுடைய எக்ஸிஸ்டிங் கஸ்டமருடைய ரெஃபரன்ஸ்லேயே எங்களுக்கு பாதி ப்ராஜெக்ட் எப்போவுமே ஒவ்வொரு சைட்டுமே முடிஞ்சிடும். மீதி பாதி தான் நாங்கள் ஒர்க் பண்ண வேண்டியது, புது சைட்டை கஸ்டமரை தேட வேண்டியது. ஸோ அதனால் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் வந்து எங்கள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க, எங்கள் கஸ்டமர் ஆகிட்டீங்க அப்படின்னா வெளி இடத்துல வாங்கணும்னே உங்களுக்கு தோணாது. அடுத்த ப்ராப்பர்ட்டி எங்கள்கிட்டயே வாங்குவீங்க. இப்போ எங்கள்கிட்ட கஸ்டமர்ஸ் இருக்காங்க 7 வாட்டி வாங்கினவங்க, 4 வாட்டி வாங்கினவங்க, 5 வாட்டி வாங்கினவங்க. எங்களை
உங்களுக்கு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் மோட்டோவில் தான் வேலை பார்த்துட்ருக்கோம். அதனால் வாங்க, கண்டிப்பாக சந்தோஷமாக நீங்கள் இங்கே வாங்கி வீடு கட்டி குடியிருக்கணும், மேலும் மேலும் எங்களுக்கு நிறைய ஹாப்பினஸும் கொடுக்கணும். நாங்களும் உங்களுக்கு அப்ரிஷியேஷன் கொடுத்துக்கிட்டே இருப்போம். தேங்க்யூ ஸோ மச். கால் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் அவங்களே சொன்னாங்க. வேறு இன்னொரு நல்ல சைட்லேருந்து ஒரு நல்ல வீடியோவோட நான் சந்திக்கிறேன். உங்களிடம் இந்த விடைபெறுவது சுப்ராஜ், தமிழ் ரியல் எஸ்டேட் நியூஸ் சேனல்.